என்னது கீர்த்தி சுரேஷ் அந்த மாதிரி காட்சிகளில் நடிக்க போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து எழுந்திருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதான் வந்து பாலிவுட் சினிமாவில் மொத்த காட்சிகளும் சில படுக்கறை காட்சிகளும் வந்து வழக்கமாக தான் இருந்து கொண்டு வருகிறது. கீர்த்தி சுரேஷ் இந்த மாதிரி காட்சியெல்லாம் நடிக்க மாட்டாங்க, நடிக்கவும் மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை கீர்த்தி சுரேஷ் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து அதை வந்து மீற போகிறாங்க. எஸ், வந்து தென்னிந்தியாவில் முன்னணி நடிகையாக இருப்பவர் தான் கீர்த்தி சுரேஷ். தற்போது வந்து பேபி ஜான் அப்படிங்கிற இந்தி திரைப்படத்தில் வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து அறிமுகமாக போகிறாங்க. இந்த படத்தை வந்து இயக்குனர் அட்லி தான் வந்து தயாரிக்கிறாங்க. இந்த படத்தில் நடிகை கீர்த்தி சுரேஷை வந்து நடிக்க வைக்கணும்னா லிப் டு லிப் காட்சி வந்து ஒன்று வந்து இருக்குது. அதில் வந்து நடிக்க வேண்டும். அந்த காட்சியில் நடிக்க சம்மதம் தான் மட்டும்தான் வந்து இந்த படத்தில் உங்களை கமிட் செய்வோம் அப்படின்னு சொல்லி பாலிவுட் வட்டாரங்கள் வந்து சொல்லிட்டாங்களாம். இதனால் வந்து பாலிவுட் திரைப்படத்தில் பெரிய வாய்ப்பை வந்து இழக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கீர்த்தி சுரேஷ் வந்து அந்த முத்த காட்சியில் நடிக்க வந்து சம்மதம் வந்து தெரிவித்திருக்காங்களாம். இவர் வந்து இதற்கு முன்பு வந்து நான் எந்த முத்த காட்சியிலும் கிளாமர் காட்சிகளையும் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து பாலிவுட் சைட் போனால் இது கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி கவர்ச்சி வேடங்களும் மற்றும் வந்து முத்த காட்சிகள் போன்றவற்றை வந்து நடிக்க வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து ஓகே சொல்லியிருக்காங்களாம். இதனால் வந்து கீர்த்தி சுரேஷ் ரசிகர்கள் சற்று சோகத்தில் இருக்காங்க. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?